அன்று மாண்புமிகு மாணவன், இன்று மாணவர்களுக்காக விருது கொடுக்கும் நியாயமானவன். சர்க்கார் கமிஷனை மெர்சலாக்கும் இவரது மாஸ்டர் பிளான். தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்றி அமைக்க அரசியல் களத்திலும் மெர்சல் நாயகனாக அவதாரம் எடுத்திருக்கும் விஜய் தான் அவர். பல ரசிகர்கள் பட்டாளங்களை நெஞ்சில் சுமந்து வலம் வந்த விஜய் நடித்தது போதும், இனி அரசியல் மூலமா மக்கள் நலனுக்காக உழைக்க போறதா அறிவிச்சதுக்கு அப்புறம் அநீதிகளுக்கு எதிரான தனது குரலை கொடுக்கறதோடு மட்டுமில்லாம மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தொண்டர்கள் மூலமா பல உதவிகளை செஞ்சிருக்காரு. இதனால தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட கூட்டணி லிஸ்ட்ல தாவேக்காவுக்கு முக்கிய இடத்தை கொடுக்க தயாரா இருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. கடந்த 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சி விசசாரத்தில் இருந்தவங்களுக்கு நடிகர்கள் யாரும் குரல் கொடுக்கலன்னு கண்டனங்கள் எழுந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தி பாதிக்கப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சந்திச்சதுனால பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. ஜூன் 22 தன்னோட 50வது பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம்னு அங்க கஷ்டப்படுற மக்களுக்கு தேவையானதை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. இதனால நல்ல நடிகரா மட்டும் இல்லாம நல்ல அரசியல்வாதியாகவும் வருவார்னு பலரும் சொல்றாங்க. 50வது பிறந்தநாள் விழா காணும் விஜய் அவர்களுக்கு தெற்கின் குரல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.